இந்திய துணைக்கண்டத்தில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பல இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் எத்தகைய சமரசமும் இன்றி மாபெரும் பாய்ச்சலோடு மக்களுக்காகவே களத்தில் நிற்பது ஓர் இயக்கம். தமிழ் மக்களுக்கான இயக்கம். தமிழ் மக்களின் பேரெழுச்சியால் உருவான இயக்கம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்போதும் எளியவர்களின் பக்கம் நின்று அறத்தின் குரலாக ஒலிக்கின்ற எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அவரின் சிறுத்தைகளுக்கும் உறுதுணையாக ஒடுக்கப்பட்டவர்களின் ஓங்கி ஒலிக்கும் குரலாக உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அரணாக நின்று களமாடுபவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு. சாதி ஒழிந்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என பாரதிதாசன் சொன்னது போல, சாதி ஒழிப்பு ஒரு புறமும் ஈழத்தில் இன அழிப்பில் தவித்து அல்லலூரும் நம் தமிழ் சொந்தங்களுக்காக மறுபுறமும் என காத்திரமாக செயல்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள். எழுச்சி தமிழர் திருமாவளவனுடன் களத்தில் நின்று பல ஈழப் போராட்டங்களை முன்னெடுத்தவர் வன்னியரசு. அவரின் ஈழம் சார்ந்த செயல்பாடுகள் தமிழ் சமூகத்தில் யாரும் அறிந்திடாத ஒன்று. 1999 சாதி ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார் வன்னியரசு. அங்கு புலிகள் இயக்கத்தின் மிக முக்கிய தளபதியான கர்னல் திரு சேரலாதனை சந்திக்கிறார். தமிழ் மக்கள் சார்ந்த தெளிவான அரசியல் பார்வையும் தீர்க்கமான சிந்தனையும் கொண்ட வன்னியரசுவை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் சேரலாதன். கர்னல் திரு சேரலாதனின் அறிமுகத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்தபடியே போராளிகளுக்காகவும் ஈழத்தமிழ் உறவுகளுக்காகவும் உதவும் வகையில் பெரும் போராட்டங்களையும் தொடர் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தவர் வன்னியரசு. இந்த தொடர் செயல்பாடுகள் வன்னியரசை ஈழத்திற்குள் அடியெடுத்து வைக்கச் செய்தது. எவராலும் கைப்பற்றவோ தகர்க்கவோ முடியாது என்று அமெரிக்க ராணுவத்தால் கூறப்பட்ட ஆனையிரவை தமிழீழ விடுதலை புலிகள் 2000ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி சிங்கள ராணுவத்தை தோற்கடித்து ஆனையிரவை கைப்பற்றினர். அந்த எழுச்சிகரமான ஆனையிரவு முகாம் வெற்றி விழாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரே நபர் வன்னியரசுதான். 1999 தொடங்கி வன்னியரசு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு திரைமறைவில் நின்று மருந்து பொருட்கள், இரத்தம் என அவசர மருத்துவ உதவிகளை செய்கிறார். இந்நிலையில் 2004ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கான தமிழீழ தேசிய தொலைக்காட்சியை உருவாக்குவதற்கான பணிக்காக தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் பிரிவு தலைவர் பிரிகேடியர் திரு சுப தமிழ் செல்வனை சந்தித்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டார் வன்னியரசு. ஈழ அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய ஆண்டான 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடல் மார்க்கமாக தனி ஒரு நபராக ராமேஸ்வரத்திலிருந்து ஈழம் நோக்கி புறப்பட்டார் வன்னியரசு. அங்கு சென்றபோது சிங்கள ராணுவத்தின் அக்கிரமங்கள் அவரின் மனதை உலுக்கி எடுத்தது. பல ஆயிரக்கணக்கான மக்களும் போராளிகளும் கொல்லப்பட்டிருந்த நிலையில் பலர் குற்றுயிரும் கொலையுயிருமாக போர்க்களத்தில் சிகிச்சை எடுத்து வந்தனர். இந்த இரத்த சாட்சியங்களை வைத்து எமக்காகவும் பேசுங்களேன் என்ற பெயரில் ஆவணப்படம் தயாரானது. வன்னியரசு விடுதலை புலிகள் இயக்கத்தின் கலை இலக்கிய பிரிவினருடன் இணைந்து அதை தயாரிக்கிறார். நான் ஈழத்திலிருந்தே உங்களுக்கு உதவுகிறேன் என வன்னியரசு சொல்ல, தமிழீழ விடுதலை புலிகளின் உளவு பிரிவு தலைவர் திரு பொட்டு அம்மான், நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழ் மக்களுக்கான குரலாக செயல்படுங்கள் என்று வன்னியரசை தமிழகம் நோக்கி அனுப்பி வைக்கிறார்.
போர் தீவிரத்தில் வன்னியரசு தமிழ்நாட்டிற்கு திரும்புவதில் சிக்கல்கள் உருவானது. பல நாட்கள் ஆகியும் தமிழ்நாடு திரும்புவதற்கான படகு வரவில்லை. பல இன்னல்களுக்கு பிறகு போரில் கண்ணில் காயமுற்று பார்வை இழந்து கொண்டிருக்கும் ஒரு போராளியையும் காத்து தமிழகம் அழைத்து வருகிறார். ஈழத்திலிருந்து திரும்பும் வன்னியரசை கைது செய்ய ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே தமிழக உளவுத்துறை திட்டமிட்டது. தன் உயிரை பணயம் வைத்து தமிழகத்திற்குள் வந்தார் வன்னியரசு. இன்று அந்த போராளி சுவிட்சர்லாந்தில் முழு கண் பார்வை பெற்று அந்நாட்டின் குடியுரிமை பெற்று அமைதியான வாழ்க்கை வாழ காரணம் வன்னியரசுதான். 2008 அக்டோபரில் விடுதலை புலிகள் மற்றும் ஈழப்போர் குறித்து விவாதிக்க டெசோ என்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த கூட்டம் நடைபெறவிருந்த அன்று காலை 5 மணி அளவில் முதல்வர் கலைஞரிடம் எமக்காகவும் பேசுங்களேன் என்ற ஆவணப்படம் காண்பிக்கப்பட்டது. இதனை பார்த்த கலைஞர் அவர்கள் மனம் உடைந்து கலங்கி போனார். இதை பல இடங்களில் அவரே சொல்லியிருக்கிறார். உயிரை பணயம் வைத்து வன்னியரசு கொண்டு வந்த ஆவணப்படம் தமிழக அரசியல் களத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்க பல இடங்களில் போராட்டங்கள் முளைக்க ஆரம்பித்தன. வன்னியரசின் அரசியல் கள செயல்பாடுகளில் ஈழ பங்களிப்புகளில் இது சிறு துளி மட்டுமே. நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழ் சொந்தங்கள் இன்று பல்வேறு நாடுகளில் குடியுரிமை பெற்று அமைதியான வாழ்க்கை வாழ காரணம் வன்னியரசு அவர்கள்தான். ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் மட்டும்தான் போராடுகிறோம் என்று கூச்சலிடாமல், நான் மட்டும்தான் ஒட்டுமொத்த ஈழ பிரதிநிதிகளின் பிரதிநிதி என்று அவர்களுக்காக கிஞ்சித்தும் செயல்படாமல், புலம்பெயர் தமிழர்களிடம் பணத்தை மட்டும் வசூல் செய்யாமல், ஈழத்தமிழ் மக்களுக்காக தான் செய்ததையும் செய்து கொண்டிருப்பதையும் வன்னியரசு ஒரு பொழுதும் பொதுவெளியில் கூறி பெருமையோ புகழோ பொருளையோ ஈட்டிக் கொண்டதில்லை. இன்று அவரின் பிறந்த நாள். இன்றைய தினமும் ஏதோ ஒரு அநீதிக்காக, யாரோ ஒரு தோழருக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பார். அந்த போர்க்குணமும் அறமும் தான் வன்னியரசு. எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிற, ஈழத் தமிழர்களுக்காக போராடுகின்ற பத்திரிகையாளர், செயற்பாட்டாளர், சமரசமற்ற களப்போராளி, அரசியல் ஆளுமை, சிந்தனை சிறுத்தை திரு வன்னியரசு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு கலந்துரையாடலுக்குள்ள போகலாம். கடந்த சட்டமன்ற தேர்தல் 4 தொகுதிகளில் சிறுத்தைகள் வெற்றி பெறுகிறார்கள். நான் முடித்த உடனே வன்னி வெற்றி பெற முடியாத ஒரு சூழல். எனக்கெல்லாம் கடும் வருத்தம், பெரிய ஏதோ, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு அது இருந்திருக்கும். நம்ம எல்லாரும் நேரடியாக நாமளே தோல்வி அடைந்த மாதிரியான ஒரு வருத்தத்துக்கு நமக்குள்ள எல்லாருக்கும் வந்திருக்கோம். நான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்றதுக்காக அங்கே போகிறேன். வன்னி உளப்பூர்வமாக சொல்கிறேன், அவ்வளவு மகிழ்ச்சியாக அங்கே நிற்கிறாரு. ஏன்னா அவருக்குடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, 6 தொகுதியில் போட்டிட்டு 4 தொகுதியில் சிறுத்தைகள் வென்று விட்டார்கள் என்ற மகிழ்ச்சி வன்னிக்கு. உற்சாகமாக வரவேற்கிறாரு. எழுச்சி தமிழர் முனைவர் திருமா அவர்கள் சோகமாக இருக்காரு. என்னன்னா, வன்னி தோத்துட்டாருங்கிற கவலை அவர்கிட்ட அவ்வளவு இருந்துச்சு. என்கிட்ட பிரத்யேகமாக பேசும்போது அதை வெளிப்படுத்தினாரு. எனக்கு இந்த இயக்கம் ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத அன்னைக்கு உணர முடிஞ்சுது. அதாவது தான் தோல்வியடைந்தாலும் தன் சக தோழமைகள் 4 பேர் வெற்றி பெற்றார்கள், சிறுத்தைகள் 4 பேர் வெற்றி பெற்றார்கள் என்ற மகிழ்ச்சி வன்னியிடம். பரவாயில்ல, என் கட்சியில் 4 பேர் ஜெயித்துட்டான்னு சந்தோஷப்படல திருமா, வன்னி தோத்துட்டானே அப்படிங்கிற அந்த கவலை அவர் வெளிப்படுத்தினார். ஸோ அந்த பாண்டிங், திருமாவுக்கும் அவருக்குமான பாண்டிங்கை நான் பலமுறை பார்த்துருக்குறோம். இவரா இப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மகிட்ட எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கிறாரு, ரொம்ப பாவமா சிரிச்சுக்கிட்டு அன்பா. ஏதாவது போராட்டம், அதுவும் போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்துட்டா அது வேற ஒரு வன்னியா மாறிடுறாரு. எங்கேருந்து அது அப்படி வருதுன்னே தெரில, முற்றிலும் வேறையா இருக்கிறாரு.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு தோழர். நான் என்ன அளவில் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டில் அவர் பேர் இல்லை, அதை தவிர அவர் என் குடும்பத்தில் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு என் வீட்டில் ஒருவர். எல்லா சுக துக்கங்களையும் பங்கெடுத்துக்கிறோம். இன்றைக்கி இந்த ஒரு பிறந்தநாள் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் வந்து கூடினோம், கலைஞ்சோம், ஒரு கேக் வெட்டினோம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கருத்தியலோடு நடக்குது பாருங்கள். சிறுத்தைகள் இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒருவருடைய பிறந்தநாள். அது அரசியல் சார்ந்த உரையாடல். அப்போ எல்லா இடங்களிலும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பார்வையோடு சிறுத்தைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தேவையில்லை, நான் வன்னியர்ஸ்ட்ட சில கேள்விகளை வைக்கலாம் அப்படின்னு ஒரு உரையாடலில் நீங்கள் ஈழத்துக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நான் நிறைய சீரியஸாக பேச வேண்டியிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்காங்க, எதுவுமே சீரியஸான நோட்டு தான் நான் கேட்குறது. நீங்கள் போனது எல்லாம் நீங்கள் கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம், ரத்தம், காயம், இதுதான் அந்த பயணம் முழுக்க வெளிப்பட்டுச்சு உங்களுடைய அந்த காணொலியில். உங்களுக்கு இந்த ஆமக்கறி, இட்லி கறி அதெல்லாம் கிடைக்கலையா அங்கே? எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்பெஷல் மான்கறி பிரபாகரனே கூப்பிட்டு சொன்னது. நான் உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே ஆவலாக இருந்தேன். பரவாயில்ல, ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிருப்பார் இவர். மான்கறி சாப்பிட்ட வீடியோ வரும், ஏதாவது இட்லியை உடச்சி வீடியோ காட்டுவார், ஆமக்கறி சாப்பிட்ருப்பாரு, ஆமை ஓட்ட தலைகீழ போட்டு படகுல மாதிரி போயிருப்பாரு. அந்த மாதிரிலாம் நான் பல சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்தேன். ஆனால் அதில் ஒரே சோகமாக இருக்குது. அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் நம்ம வந்து செய்ய முடியுது, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. அதனால் நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அதை நீங்கள் கேட்டுருக்கலாம். யாருக்கு கிடைக்கும் கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு கொடுத்தது, எனக்கு நான் பார்த்தது, நான் அனுபவித்தது, அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த இது நான் வந்து யாமறியும் பராபரமைங்கிறது மாதிரி. சரி, இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் ஒருத்தட்ட இருக்குது. அவர் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிட்டார். கொடைக்கானல் சொத்து வாங்கியிருக்கிறாரு, ஈசிஆரில் வீடு வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் இவ்வளவு ஆதாரங்களை வச்சு நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்க? ஏதாவது வச்சிருக்கீங்களா? வெளிநாட்டில் ஏதாவது நிதி இருக்குதா? என்ன பண்ணியிருக்கிறீங்க? இந்த இருக்காங்கல்ல, அதான் ஏன்னா ஈழம் வந்து இன்னைக்கு அப்படி ஆக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நாம் இப்போ பேசும்போது வேறு ஒரு சிக்கல்களும் சமூகத்தில் போயிட்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம பின்னோக்கி போகலான்னு நினைக்கிறேன். மகிழனும் சில கேள்விகள் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கடந்த சில மாதங்களாக, இது சமீபமாக நடந்து கொண்டே இருக்கிறது, இப்போ கடந்த சில மாதங்களாக இன்னும் அதீதமாக போகிறது. ஒரு பக்கம் தலித்துகளின் மீதான தாக்குதல்கள் அல்லது வன்கொடுமைகள், சாதிய தீண்டாமைகள் இன்னமும் சமூகத்தில் இருக்கிறது. அது ஒரு பக்கம். அது குறித்து நம்ம தொடர்ந்து உரையாடுகிறோம். பொதுவெளியில் கலக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். இன்னொரு பக்கம் இல்லை, நீ எல்லாம் வேண்டாம், நீ தனித்து போ, தனித்து இயங்கணும், அந்த மாதிரியான கருத்துக்கள் இப்பொழுது அதிகமாக வர தொடங்கி இருக்கிறது. அம்பேத்கரியம் அப்படிங்கிறது எல்லோரையும் உள்ளடக்கியதா, அல்லது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் மட்டுமே நின்று ஒரு தூய்மைவாதத்தை அல்லது ஒரு சாதியவாதத்தை பேசுவதா? அதை எப்படி இந்த இளைஞர்கள் என்ன செய்யணும், எதை நோக்கி நகரணும்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலே வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். பொது குளத்தில் வந்து இறங்கக்கூடாது, இறங்க விடமாட்டோம்னு சொல்லும்போது அந்த பொது குளத்தில் நானும் இறங்குவேன்னு சொல்கிறது, அல்லது வந்து தேரோட்டத்தில் வந்து இருக்கிற அந்த தேரை இழுக்கும் போது இருக்கிற கைகளோடு எங்களுடைய கைகளும் இணையணும் அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கருடைய மிக முக்கியமான நுட்பமான ஒரு பார்வை. அதை தான் வந்து விடுதலை சிறுத்தைகள், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பொது நீரோட்டத்தில் இணையணும், நீ பொதுக்குளத்தில் இறங்கக்கூடாதுன்னா நான் உங்களோட இறங்குவேன், பொது வீதியில் நீங்கள் நடக்கூடாதுன்னா நான் உங்களோட நடப்பேன், நீ செருப்பு போட்டு போகக்கூடாது, உனக்கு செருப்பு இருக்குது, நானும் செருப்பு போட்டு நடப்பேன். இது வந்து ஒரு பொது நீரோட்டத்தோடு எல்லோரோடும் இணையக்கூடிய ஒரு புள்ளியாக நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் இந்த புள்ளியிலேருந்து தான் நம்ம வந்து அரசியலை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு. அதை நோக்கி நம்ம வந்து பயணப்படுறோம். அம்பேத்கருடைய இலக்கே வந்து அரசியல் நீரோட்டம் அப்படிங்கிறது, அது சமூக நீதி அப்படிங்கிறது எல்லோரோடும் இணைந்து செயல்படுவதை. ஒரு ஜனநாயகம்னா வந்து நீங்கள் வந்து அரசியல் ஜனநாயகம், சமூக ஜனநாயகம் இருக்குது. அப்போ அரசியல் ஜனநாயகத்தில் சாதி வெறியோடு, சாதி போக்கோடு இருக்கிற சமூகத்துலேயும் ஒரு ஜனநாயக சக்திகள் இருப்பாங்க. இப்போ அவர்களோடு இணைந்து நம்ம வந்து இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்தணும். இப்போ ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும்னா வெறும் ஆண்கள் மட்டும் தனிமைப்படுத்திட்டு பெண்கள் ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும், ஆண்களை ஒழிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஆண் ஆதிக்க உளவியலை, அந்த கருத்தியலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் சிந்தனை. சாதி ஒழிப்பை வந்து நம்ம முன்னிக்கணும், சாதியவாதிகளை ஒழிக்கிறது இல்லை, அந்த கருத்தியலை ஒழிப்பது.
இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ அந்த நோக்கத்தோடு நம்முடைய இளைஞர்கள் அந்த பயணத்தில் நம்ம வந்து செயல்படும் பொழுது இந்த மாற்று சிந்தனை, இது மாற்று சிந்தனையில் ஏமாற்று சிந்தனை. அம்பேத்கரியவாதிகளுடைய பிரதான என்ன சொல்றது, எதிரிகளா அல்லது எதிரிகள்னு கூட வைக்க வேண்டாம், அல்லது அவருடைய விமர்சனத்திற்கு இன்றைக்கு மார்க்சியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அவருடைய விமர்சனத்திற்கு அது வந்து நான் உன்ட்டவா ரொம்ப சமூக நீதியை நம்பினேன், ஆனால் நீயே அதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆட்சாமையில் இருந்து வரக்கூடிய வெளிப்பாடாக புரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வலதுசாரி கருத்தியலுக்கு அல்லது ஆரியத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறதா? அம்பேத்கரியவாதிகள் பெரியாரியவாதிகளின் மீதும் மார்க்சிஸ்டுகளின் மீதும் வைக்கக்கூடிய விமர்சனம் அந்த எல்லைக்கோட்டை தாண்டுவதாக உணர்றீங்களா? எந்த இடத்துல அது சரியாக பயணிக்கணும், அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் இந்த மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் இணைந்து கலந்து இருக்க வேண்டிய ஒரு கோட்பாடாக நான் வந்து பார்க்குறோம். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, அதுதான் நிலைப்பாடு. அம்பேத்கரியத்தை மறுத்து பெரியாரியம் இல்லை, பெரியாரியத்தை மறுத்து மார்க்சியம் இல்லை. இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து முழுமையாக தன்னுடைய மூல கொள்கை அப்படின்னா அது சனாதன ஒழிப்பு தான், இந்துத்துவ எதிர்ப்பு தான். அதனால தான் இந்து மதத்திலிருந்து அவர் வந்து வெளியேறி பௌத்தத்துக்கு போகிறார். அப்போ அதுதான் அடிப்படை. அவர் வந்து சாகும்பொழுது நான் வந்து இந்துவாகவே நான் சாக மாட்டேன், ஏதோ பிறந்துட்டேன் இந்துவா, ஆனால் அந்த ஐடென்டிட்டி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அவர் வந்து முழுமையாக வந்து அவர் வந்து கொண்டு போகிறாரு, செயல்படுத்துகிறாரு. அதைத்தான் தன்னுடைய நோக்கமாக கொள்கையாக கொண்டு போகிறாரு. அப்போ சனாதன கருத்தியலை, வர்ணாசிரம கருத்தியலை இன்றைக்கி வந்து அடிப்படையாக கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் பாரதிய ஜனதாவாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், சங் பரிவார அமைப்புகளாக இருக்கலாம், அதை ஒத்து இருக்கின்ற உதிரி இயக்கங்கள் நிறையா இருக்குது. அப்போ மார்க்சியர்களுக்கும் பெரியாரியர்களுக்கும் அம்பேத்கரியர்களுக்கும் முதன்மை பகைகளாக இவர்களாக தான் இருக்க முடியும். இப்போ அம்பேத்கரியர்களுக்கு வந்து பெரியாரியவாதிகளும் பெரியாரியவாதிகளுக்கு அம்பேத்கரியவாதிகளும் வந்து இருக்கவே முடியாது. அப்படி இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து சனாதன சக்திகள் உள்ளே இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சமீப மக்களவை தேர்தலை ஒட்டி ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. 2 கால்கள் மட்டும், அந்த 2 கால்களும் வீங்கி போய் நீர் போட்டு இருந்துச்சு. அது ஓயாமல் இந்த சமூகத்திற்காக ஓடி ஓடி உழைத்த கால்கள், அது எழுச்சி தமிழரினுடைய கால்கள். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணீர் வந்துச்சு. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் உழைத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பக்கத்தில் இருந்து வேறு அதை பார்க்கக்கூடிய ஒருவர், உங்களுடைய உணர்வு என்னவாக இருந்துச்சு? அதாவது செருப்பு போட முடியாத கால்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த கால்கள் இன்னமும் வந்து காலே இல்லாமல் கால் பதிய முடியாமல் இருப்பவர்களுக்காக தன்னுடைய கால்களை கொடுத்திருக்கின்ற கால்கள்ங்கிறது தான் எனக்கு வந்து முழுமையாக இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தான தலைவரோடு அந்த கால்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்பதுதான். அந்த கால் தான் எங்களுடைய கால்கள், இந்த சமூகத்தினுடைய கால்கள். அது தனி நபருடைய கால்கள் இல்லை, அந்த கால்கள் தான் இந்த சமூகத்தினுடைய கால்கள். அதுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளம், தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம். எனக்கு ஆக்சுவலி இது இன்றைக்கி சமகாலத்தில் இன்றைக்கி இருக்க அரசியல் சூழல் பற்றிய உரையாடல். எனக்கு வந்து இந்த பிறந்த நாளில் வன்னி அரசு அப்படிங்கிறது பெயர் இன்றைக்கி உருவாயிருக்குன்னா, உங்களுடைய இப்போ சாதி ரீதியான ஒடுக்குமுறை, பாகுபாடு, ஒதுக்குதல், இது எல்லாமே ஒவ்வொரு இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு அது ஒரு அனுபவம், வாழ்நாள் அனுபவம் தான். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் ரீதியாக உறுதியாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான வழி வந்து நான் அறிந்த வரையில் அது குழந்தை பிராயத்திலே நடந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த குழந்தை பிராயத்தில் எதிர்கொண்ட இன்றைக்கு இந்த அரசியல் ரீதியாக நிற்கணுங்கிற ஒரு அடித்தளம் இருக்குல்ல, அந்த சம்பவம் ஏதாவது இருக்கா, அதை சொல்லுங்கள். பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் என்ன எதிர்கொள்கிறாங்களோ அதுதான் எதிர்கொள்ளுதல். சாதி ஒடுக்குமுறை தான் வந்து நமக்கு வந்து இருக்கின்ற வலி வேதனையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நின்றுக்கிறோம் அப்படின்னா இருக்கின்ற அந்த சாதிய கொடுமைகளை நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம் அல்லது அனுபவிச்சிருக்கிறோம். சம்பவங்கள் ஏதாவது சம்பவம் அந்த மாதிரி நிறையா வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து தெருவில் நாங்கள் எங்கள் ஊர்லேயே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது சாணி எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. சகோதரிகள் வந்து போகும்பொழுது பின்னாடி வந்து சடையை பிடிச்சலாம் இழுத்துருக்குறாங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் எதிர்கொள்ளணும். அந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக
எதிர்க்கணும் அப்படிங்கிற முதல் புள்ளியே வந்து என்னுடைய தந்தை தான். அவர் தான் இந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட இருந்தாங்கன்னா அவர் ஒரு மார்க்சியவாதி, இடதுசாரி இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். அதனால் இந்த சாதி கொடுமைகளை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா அவர் அங்கேருந்து தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ பெரும்பாலும் வந்து நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால தென் மாவட்டங்களில் 90களில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் வெடித்தது. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் ஊர்லேயும் அந்த கலவரம் வெடித்தது. அந்த வெடித்ததில் நிறைய இளைஞர்கள் வந்து நாங்களாம் சிறைக்கு போனோம். ஒரு சாதிய ஒடுக்குமுறை பல்வேறு வடிவங்களில் இருக்குது. வெறுமனே வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது, இல்லைனா வந்து தீண்டாமை இருக்குது, குளத்தில் இறங்கக்கூடாது அப்படிங்கிற தீண்டாமையோடு வெறும் பார்வை ஒரு பார்வையிலே கூட தெரியும். அதுதான் நீங்கள் வந்து அவங்க பார்க்குற பார்வை, அவங்க அணுகிற விதம், அதுலேயே நமக்கு தெரியும். ஒரு தனியாக ஒரு இருக்குது அப்படிங்கிறதுலே நமக்கு வந்து அதுவே ஒரு ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கும்போதே அதில் இருக்கிற தீண்டாமை நமக்கு வந்து தெரியுது. அப்போ அடிப்படையில் ஒரு சமத்துவம் வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து எல்லோருடைய வேட்கையும். இப்போ உங்களுடைய வேட்கையாக இருக்கலாம், இங்கே வந்திருக்கிறவங்க எல்லோருமே சமமாக இருக்கணும், அதானிக்கு கிடைக்கக்கூடியதும் வன்னியரசு கிடைக்கணும், நாம் வந்து விரும்புகிறது தான், எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத. அப்போ அதை நோக்கி ஒரு அரசியல் கோட்பாடு எது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அந்த அரசியல் கோட்பாடோடு நம்ம வந்து பயணப்படலாம். அப்பா வந்து கம்யூனிஸ்ட். இப்போ வந்து அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு கம்யூனிஸ்டுகளோட அவர் அப்பவே சண்டை போட்டுருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் பற்றி காட்டமான விமர்சனங்கள் வச்சுருக்கிறார். ஆனால் கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து வேலையும் பார்த்துருக்கிறார். இப்போது அப்பா தேர்ந்தெடுத்திருந்த பாதை, இப்போ சாதி ஒழிப்பு அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த போராட்டக்களம் அப்படிங்கிறதுல இப்போ வந்து டிபிஐ, நீங்கள் டிபிஐலே வந்துட்டீங்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் ஆனதுக்கு பிறகு இந்த அமைப்பை இயக்கத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது இல்லை ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்குது. நான் இடதுசாரி குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட எங்கள் பகுதியில் மட்டுமில்லை எல்லா பகுதியிலையும் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த சாதி ஒடுக்குமுறை அல்லது சாதிய போராட்டத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. நம்ம அது குற்றம் சுமத்துறதுக்காக நான் வந்து சொல்லலை, அல்லது வந்து அது அந்த வருத்தத்தோடு சொல்கிறோம். அவங்ககிட்ட நீங்கள் சொன்னது போல் அம்பேத்கருக்கும் மார்க்சியவாதிகளுக்கும் உள்ள முரண்பாடு வந்து அந்த வர்க்க பாதை பார்வைங்கிறது இருக்குல்ல, அது வர்க்கம் சாதி அப்படிங்கிறதுல இருக்கிற முரண்பாடு இருக்குது. அதே தான் இங்கே வந்து இருக்கின்ற அந்த முரண்பாடு இருந்தது. நான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னிறுத்திக்கிட்டு விடுதலை புலிகள் ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து இருந்தோம். அப்போ ஒரு முழக்கம் வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிறதான் ஒரு முழக்கமாக எங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கமாக இருந்தது. இப்போ அவர் தலைவருடைய எழுச்சி தமிழர்களுடைய உரையை கேட்குறோம். அவர் வந்து உரையாற்றும் பொழுது சில உரை வந்து ரொம்ப காத்திரமாக, இன்னும் கூடுதலான ஆத்திரத்தோடு அந்த உரை இருக்கும். அப்போ இந்த சமூகத்தினுடைய சமன்பாடு, சமத்துவம், நம்ம வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்தணும்னா இருக்கிற இளைஞர்கள் வந்து வாக்கரிசி போட்டு இந்த இயக்கத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு நினச்சிட்டு இந்த இயக்கத்துக்கு வராதிங்க, சிறைக்கு போகிறவங்க அப்புறம் அந்த இயக்கத்துக்கு வாங்க, அப்போ தான் ஒரு சாதி ஒழிப்பை முன்னிறுத்த முடியும், தியாக தலைமுறையாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் 1994 இந்த இயக்கத்துக்கு வந்து இணைஞ்சேன். அதாவது வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வரல, வாக்கரிசி போட்டுட்டு இந்த இயக்கத்துக்கு வந்து நம்ம வரணும் அப்படின்னா ஒரு சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது, இந்த சமூகத்திற்கு என்னை ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இல்லை, இப்போ அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தேர்வு, இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறது தொடர்பாக வீட்டில் உடன்பாடுகள் வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் உரையாடல் நடந்திருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில் கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்திச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த இப்போ வந்து ஈழத்திற்கான பங்களிப்பு, விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்புன்னு ஆரம்பத்தில் சப்போர்ட் அப்படி இருந்தாலும் ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பின்னாடி வருது இல்லையா? இந்த காலத்தில் சாதி ஒழிப்பு, சாதி ரீதியான அடக்குமுறைகள் தென் மாவட்டங்களில் நீ சொன்ன மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்துருக்கு. இப்போ அந்த சமயத்தில் நீங்களோ உங்கள் இயக்கமோ எதிர்கொண்ட அடக்குமுறைகள், இன்றைக்கி வந்து இப்போ அரசியலில் இளைஞர்கள் அப்படின்னா இன்றைக்கி வேறு வகையான ஆர்வம் ரொம்ப, இப்போ வந்து வேறு வகையான பப்புக்கு போகிறது அல்லது பார்ட்டி பண்ணுறது, இது எல்லாமே நான் வந்து அதுக்கு மறுக்கல, நானும் பார்ட்டி பண்ண போவேன். ஆனால் இன்னொரு பக்கம் அது நாம் தமிழ் கட்சிக்கு போகிறது அல்லது பிஜேபிக்கு போகிறது அப்படியான ஒரு ட்ரெண்டாகவும் மாறி இருக்குது. ஏன்னா அன்றைய போராட்டம் இன்றைக்கி வந்து உங்களை ட்விட்டரில் வந்து திட்டுறாங்க இந்த போராட்ட களங்கள் தெரியாமல். ஸோ அதனால் அவங்களுக்காகவும் இது பதில் சொல்லுங்கள், என்ன வகையான ஒடுக்குமுறைகளை சந்திக்க நேர்ந்தது? இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள்ட்ட வந்து நிறையா சோசியல் மீடியா இருக்கிறதுனால
தவறான செய்தியாக கூட அது வந்து உண்மையை நம்புகிற ஒரு சூழல் இருக்குது. 90களில் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. இருக்கிற சாதிய பிரச்சனை, சாதிய ஒடுக்குமுறை எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கி வந்து அரசியல் இளைஞர்கள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து தலித் அரசியலாக தான் வந்து எல்லாருமே முன்னிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு சமத்துவத்துக்காக அல்லது சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒருவன் வந்து எந்த அரசியலை எந்த களத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். அன்றைக்கி வந்து இடதுசாரி புத்தகங்களை, அன்றைக்கி செம்மலர், இந்த மாதிரி தீக்கதிர் புத்தகங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது. ஆனால் அதில் இருக்கிற பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய பார்வையாக இல்லை அப்படிங்கிறது நான் வந்து புரிஞ்சிருக்கேன். நான் அப்போ அதை ஒட்டி வந்து நமக்கான இயக்கம் எது அப்படின்னா, அப்பா இருந்தால் கூட இந்த இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து சாதி ஒழிப்பை முதன்மையாக நிறுத்துகிறாங்க. அப்போ சாதி ஒழிப்பு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அதை உணர்ந்துதான் இந்த களத்துக்கு வந்தோம். அன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்னா ஒரு தீவிரவாத இயக்கம், ஒரு நக்சல் இயக்கம், யாரும் அந்த இயக்கத்துக்கு வந்து போயிடக்கூடாது, போனீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா பல குண்டர் தடுப்பு சட்டங்கள் பலர் வந்து கைது செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து எங்கள் ஊருக்கு வந்தபோது கூட நிறைய பேர் அந்த இயக்கத்தில் சேரவும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் கூட அது வந்து சேர மாட்டாங்க. பட்டியல் சாதி மக்கள் மத்தியிலே ஆமாம், ஒரு பெரிய வந்து ஒரு அலர்ஜி இருந்தது, ஒவ்வாமை. இந்த இயக்கத்துக்கு போனோம்னா எல்லாருக்கும் நல்லது இருக்காது. மற்ற திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போனாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்லது நடக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு போனால் ஒன்றுமே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இயக்கம் வந்து இப்படியான ஒரு முழக்கத்தை வந்து தலைவர் வந்து அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்கின்ற அந்த முழக்கம் வந்து பல இளைஞர்களை ஈர்த்தது, என்னை ஈர்த்தது. அதில் ரொம்ப நான் வந்து கொள்கை ரீதியாக வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அந்த முழக்கம் இருக்குல்ல, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, தமிழ் வந்து மற்ற அடுத்துதான். அப்போ இதை வந்து முன்னிறுத்த, அதுதான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத, தமிழ் தேசிய பார்வைங்கிறத புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பார்வை தான். இப்போ இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் வந்து அது போலி தமிழ் தேசிய அரசியல். விடுதலை சிறுத்தைகள் தான் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். நான் அடங்குமறு, அத்துமீறு இந்த முழக்கத்திற்கு ஒரு சோஷியல் பேஸ் இருக்குது. தீவிரமான அடக்குமுறைகள் இருந்த பொழுது இப்போ வந்து சீனிவாச ராவ் போன்றவர்கள் கீழவன்மணி அந்த கீழத்தஞ்சை மாவட்டத்தில் பேசின மாதிரி இங்கே அடங்குமறு, அத்துமீறு இந்த முழக்கம் கீழே இருக்க அப்ரஷனுக்கு எதிராக தான். அதாவது அந்த எதிர்கொண்ட அப்ரஷன் இயக்கம் வந்து வளருது. இன்றைக்கி வந்து சாதாரணமாக திரும்ப எங்கேருந்தோ வந்தார், அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காக வந்துடுச்சு அல்லது அவருடைய பிம்பத்திற்காக வந்துடுச்சு, அப்படி இல்லைல்ல. களத்தில் எண்ணற்றோர் போராடிக்கிறாங்க. அந்த போராட்ட களங்களை இன்றைக்கி நினைவுபடுத்துறதுக்காக இப்போ இருக்கிற தலைவரை எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற கட்சியை அல்லது இப்போ இருக்கிற அரசியல் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அன்றைக்கி முன்னாடியெல்லாம் தினமலரில் வந்து ஒரு செய்தியை போடுவாங்க, தினமலரில் மட்டும்தான் அந்த செய்தியை போட்டுட்ருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்ங்கிற பேரை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி டிபிஐன்னு சொன்னால் கூட டிபிஐன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பேண்ட் போட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் அல்லது தலைவரும் பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு இயக்கம் இதுதான் அப்படிங்கிறது அதுக்காக வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அப்போ சாதி ஒழிப்பு அரசியலில் வந்து நீங்கள் வந்து 90களில் வந்து நீங்கள் சொல்லுறத விட தென் மாவட்டங்களில் எவ்வளோ மோசமான கோர தாண்டவம் ஆண்டுச்சின்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊர்லேயும் அது இருந்தது. அப்போ அந்த ஊரில் வந்து நடந்த படுகொலைக்கு பிறகு நாங்கள் வந்து அதை எதிர்கொண்ட விதம் அது ஒரு பெரிய அது விரிவாக பேசுகிறது அப்படிங்கிறது இந்த நேரம் வந்து அது நேரம் இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் நடந்த அந்த சம்பவத்தில் வந்து நான் உட்பட மொத்தம் 13 பேர், என்னுடைய தந்தை, அப்புறம் வந்து உறவினர்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஆயுள் சிறைவாசியாக நம்ம வந்து உள்ளே போகிறோம். அதாவது 97 நடந்த படுகொலை. அதில் வந்து ஊரில் வந்து எல்லாருமே பிடிச்சி போய் சிறைக்கு போகிறோம். அதில் வந்து 13 பேர் வந்து எங்களுக்கு ஆயுள் சிறை, எதிர்த்தரப்பையும் ஆயுள் சிறை, அவங்களுக்கும் ஆயுள் சிறை தர்றாங்க. 2.5 ஆண்டுகள், ஏறக்குறைய 3 ஆண்டுகள், 2.25 வருஷம் வந்து சிறையில் இருந்துட்டு வெளியில் வரோம். ஆனால் என்னென்னா சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் வந்து தலைவர் அவர்கள் வந்து பார்த்து ஒரு ஆறுதல் படுத்தி ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட் வந்து சிறைக்குள்ளே போகிறவங்கள எப்படி மீட்டெடுத்தாங்க
லீகலாகவும் இப்போது நீதிமன்றத்தின் வாயிலாக எப்படி வந்து இவரை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு தான் எல்லோரும் பார்த்தாங்க. ஏன்னா சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆயுள் சிறைனா ஆயுள் முழுக்க உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. முதல் முறையாக சவுத்தில் வந்து தென் மாவட்டங்களில் முதல் ஆயுள் சிறை பெற்றவங்க நாங்கள் தான். ஒரு 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 கலவரத்தில் நடந்த படுகொலையில் முதல் சம்பவம் எங்களுடைய சம்பவம் தான். முதல்ல தண்டனை பெற்றது நாங்கள் தான், முதல்ல விடுதலை பெற்றது அதுக்கப்புறம் நாங்கள் தான். அதனால் கிராமங்களில் வந்து அது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. சரி, நம்ம வந்து எதிர் தாக்குதல் நடத்தினா கூட விடுதலை செய்வதற்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் உருவாக்கணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இளைஞர்கள் நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க. அதாவது என்னென்னா, தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருக்கும் பொழுது அன்றைக்கி வந்து தேர்தலில் நம்ம பங்கெடுக்கல, 99 பங்கெடுக்கிறோம். தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்த அந்த வேகம் இன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வேணால் நாங்கள் மாற்றிருக்கிறோம் இல்லையா. அந்த வேகம் வந்து இளைஞர்கள்ட்ட குறையில் அடுத்தடுத்த தலைமுறை வந்திருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக வந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி மட்டும். ஆதிரை மேடைக்கு வந்துருங்க. 2 பேருமே பேச வேண்டியிருக்குது. சராசரியாக ஒரு பெண் அல்லது ஒரு மனைவின்னா ஹஸ்பண்ட் ரொமான்டிக்காக இருக்கணும், பைக்கில் கூட்டு போகணும், ஜாலியாக டூர் கூட்டு போகணும், ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போகணும், எந்நேரமும் ஜெயிலு, சண்டை, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனு, போராட்டம். அதான் முதல்ல பார்த்ததே ஜெயிலில் தான். அதுதான் இப்படியே வாழ்க்கை போச்சுன்னா என்னடா வாழ்க்கைன்னு நொந்தது உண்டா இல்லையா, அதை பற்றி பேசுங்க. அவங்க தான் சொல்லணும். உள்ள மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க. அவரை எங்கே பார்த்தீங்க, அவருடைய போர்க்குணம், அவருடைய போராட்டம், சமூக நீதி பார்வை. அதாவது ஒரு சாமானிய இல்லத்தரசியாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஊர் ஒம்பு உடைக்கிறதுக்கு வீட்டை பாரு, 2 பிள்ளைகள் இருக்கு, நீ ஏதாவது சேர்த்துருக்கா உருப்படியா, 10 காசு உன்னால பிரயோஜனம். இதெல்லாம் வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கிறது. சரியா? நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள். எனக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும் வன்னியரசில் ஜெயராஜ் அப்படின்ற பொழுது எனக்கு என்னன்னா, எல்லா இடங்கள்லுமே அப்போ நான் தலித் முரசில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்ப எல்லா இடங்களிலுமே தலித் இளைஞர்கள் அடிபட்டுட்டு தான் வந்தாங்க. முதல் இவருடைய ஸ்டோரியை வந்து புனித பாண்டியன் அவர்கள் சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ஒருத்தன் திருப்பி அடிச்சிட்டால அந்த போர் குணம் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதுதான் இன்னவர்களும் எனக்கும் அவருக்குமான உறவை வந்து நல்லா பேசிக்காக வளர்த்துட்ருக்கு. மற்ற இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது இந்த சமூகத்தில் எனக்கு ரொம்ப பெருமை. வன்னி மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். எல்லா சமூகத்துலேயுமே வந்து தலித் இளைஞர்கள் வந்து வன்னியரசை வந்து ஒரு முற்போக்க அவர் வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கணுன்றதில் எடுத்துகிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் வந்து மற்ற மாதிரி இந்த அரசியல்வாதிகள்னால் தண்ணி அடிப்பாங்க, அரசியல்வாதிகள்னால் இப்படி இருப்பாங்க, அந்த இமேஜ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல கணவராக இருக்காரு. இல்லை, அது காரணம் இருக்குது. மேலேருந்து ஒருத்தர் அடிப்பார், அடிபடும்ல, தலைவர் அடிப்பார். நான் 26 வயசு 28 வயசு, நான் 23 வயசுல என்னமோ பார்த்தேன். எனக்கு அப்பவே அவர் வந்து தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரியான எந்த பழக்கமும் இல்லை. ஆமாம், சமூக பார்வையோடவே அவருடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே. இரவு கூட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்னோட பேசுகிறதுக்கு ரொம்ப குறைவு தான், ஆனால் ட்வீட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். உண்மையா சொல்லுங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த போது அவரை நான் பார்த்துட்டேன். அவருக்கு அதை 2 ஒன்றா வெற்றி அடைஞ்சாலும் அப்படிதான் இருந்திருப்பாரு. நான் அது பக்கத்துல இருந்து பார்த்தேன். நீங்களும் தேர்தல் பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தீங்க, நானும் கூட வந்திருந்தேன். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த பல லட்சக்கணக்கானவர்களில் நாம எல்லாருமே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே. ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னபோது உங்க மனதில் என்ன இருந்துச்சு? இல்லை, எனக்கு என்னன்னா, மக்கள் தான் ஓட்டு போடணும். நிறைய விஷயங்கள் நானும் போய் அங்கே போய் பார்த்தேன். இன்னும் ஜாதி அப்படியே இருக்குது. நான் போய் பார்த்த இடங்கள்ல எல்லாருமே திமுகவாக இருந்தாலும் அவங்க வன்னியர்களாக அவங்களுடைய சாதியாக தான் அவங்க வந்து இருக்காங்க. அங்கே நான் போய் பார்த்த இடங்கள்ல இன்னும் மாறணும். சமூகத்தில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்தால் தான் வன்னியரசு போன்றவர்கள் வந்து தேர்தல் களத்தில் களமாட முடியும். அவர் எப்படி இருந்தார் ரிசல்ட்டுக்கு அப்புறம்? நாங்கள் 2 பேருமே அதை வந்து எடுத்துட்டோம். ரைட், ஓகே, அவர்கிட்ட கொடுத்தோம். நீங்கள் சொன்னீங்களா அவங்கள பற்றி கொஞ்சம்? ஆதிரை உங்களுக்கு எவ்வளவு ஒரு பலம் அப்படிங்கிறது? இல்லை, நான் இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக களமாடுறேன் அப்படின்னா இவங்க தான் காரணம்.
எந்த இடத்துலையும் வந்து இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. போராட்டம்னா உடனே நான் கிளம்புவேன். குறிப்பாக நான் தமிழீழத்துக்கு போகும்போது முதல் முறையாக போகும்பொழுது இவங்ககிட்ட சொல்லலை. அதாவது விமானம் மூலமாக போகும்போது சொல்லிட்டு போனேன். கடல் வழியில் போகும்பொழுது இவங்களுக்கு சொல்லலை. இந்த போயிட்டு வரேன், மதுரை வாரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போனேன். அதற்கு திருப்பி வருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் அது. ஒரு பக்கம் இராணுவம், சிங்கள இராணுவம், ஒரு பக்கம் இந்திய இராணுவம், அந்த வழியில் நம்ம வந்து போகிறோம். திரும்பி வர்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. ஆனாலும் வந்து அழைச்சிட்டாங்க, விடுதலை புலிகளை அழைச்சிட்டாங்க. நம்ம அழைச்சதுனால நம்ம போகிறோம். போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லலை. சொல்லாமல் தான் நம்ம வந்து போனோம். வந்ததுக்கு பிறகு தான் அவங்க எங்கே போனேன்னு வந்து தெரியும். தலைவர் கூட வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காரு. தலைவருக்கு நம்ம வந்து சொல்லும் பொழுது தலைவர்கிட்ட இவர் கேட்டிருக்கிறாங்க. தலைவர் ஒன்றும் இவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரு ரகசியமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதால அவர் வந்துடுவாருமா, எங்கே போயிருக்காருன்னு தெரில, வந்துடுவார் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு யுத்த காலத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா மற்ற சினிமாவுக்கு போனால் சொல்லிட்டு போகலாம், இல்லை வேறு யாராவது நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து போகலாம். இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட போனால் கூட சொல்லிட்டு போகலாம், அப்படி ஒரு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு யுத்த காலத்துக்கு போகிறது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. நான் வந்து 2வது பையன் திலீபன் இருக்கார். அவர் வந்து பிறக்கிற போது நான் இல்லை, நாங்கள் இருக்கிறேன், நான் களத்தில் இருக்கேன். அவர் அதை பிறந்தது எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிறேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் நமக்கு வந்து கிடச்சிது வேறு ஒரு இடத்துலேருந்து. அதை விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு தொலைபேசி தான், அதில் வந்து நம்ம பேசும்பொழுது அப்போ தான் அவங்க சொன்னாங்க பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம வந்து இருக்கோம். எல்லாவற்றுக்கும் எனக்கு வந்து ஒரு முதுகெலும்பா இல்லை ஒரு தோழியா இல்லை மனைவி மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் எனக்கு கூட இருந்து என்னை வந்து வழி நடத்துறது வந்து என்னுடைய கேள்வியாக. சொன்னதுனால 2 கேள்வி. ஒன்று, நீங்கள் அந்த திருப்பி வரும்போது அந்த படத்தில் வந்தீங்க இல்லையா, அதுவும் கண் பார்வை இழக்கக்கூடிய தருணத்தில் இருந்த ஒரு போராளி இந்த பயணம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுவோங்க. இன்னொன்று, தலைவர் வெளிச்ச தமிழர் உங்களை பாராட்டி ரொம்ப உச்சி உயர்ந்து பாராட்டி ஏதாவது ஒரு செயலுக்கு இருக்கும், கடுமையாக திட்டு வாங்கியிருக்கீங்க, அதை அடிக்கடி வாங்கியிருக்கீங்க எனக்கே தெரியும். என்னைக்காவது அடி வாங்கியிருக்கீங்களா? திட்டுனா எதற்காக ரொம்ப கோவிச்சது உண்டு? அடி வாங்கினீங்கன்னா எப்போ அடி வாங்கியிருக்கீங்க? இல்லை, அதாவது மேடைகளில் நம்ம வந்து ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு சூழலில் முன்னணி நிர்வாகிகளை தான் வந்து அவரை அடிப்பார். இப்போ அப்படி அடிக்கும்போது மற்றவங்க பூரா ஓடிடுவாங்க. அப்போ முதல்ல நிற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அடித்தாங்கன்னா ஒன்று, அப்போ நாங்களாம் வந்து நின்று ஒழுங்குபடுத்தும் போது இல்லை நாங்களே நிற்போம், நாங்களே ஒழுங்காக அங்கே உட்கார மாட்டோம் அப்படின்னா அது வந்து அடிக்கும்போது மற்றவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒழுங்குபடுத்துறது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஸ்டேஜில் ஏறுறதுலேருந்து நிற்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து அதில் வந்து கற்றுக்கிட்டோம். இந்த பாராட்டு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே தலைவர் அவர்கள் வந்து எந்த செயலை செஞ்சாலும் அதை வந்து நிறைவாக முழுமையாக வந்து பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுலேயே நமக்கு தெரியும் நம்ம முழுமையாக செய்யலைன்னு, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். இப்போ ஈழ விடுதலை போராட்டம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும், சாதி ஒழிப்பு போராட்டம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். அப்போ இன்னும் கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்மக்கிட்ட நேரடியாக பாராட்ட மாட்டாங்க, வேறு யார்கிட்டையாவது அதை பற்றி பகிர்வாங்க. இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் வந்து வன்னியரசு வந்து சிறப்பாக செஞ்சான் அப்படிங்கிறத வந்து பேசுவார். அதில் ஈழம் தொடர்பான அத்தனை போராட்டங்களையும் வந்து தலைவர் வந்து வழிகாட்டுதல் இல்லைன்னா கூட அந்த இடத்துல கூடுதலாக தீவிரமாக வந்து நான் செயல்பட்டுருக்கேன். ஏன்னா சில இடங்களில் வெளிநாடுகளில் இருப்பார், சில இடங்களில் இருக்க மாட்டார். அப்போ அந்த இடத்துல நான் நின்று அதை வந்து கொண்டு போய் வைக்கிறேன். அப்போ கட்டாயம் வந்து பாராட்டியிருக்கேன். ஆமாம், அவருடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்து நான் செயல்பட்டிருக்கேன். அந்த படகு பயணத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். அது என்ன மாதிரி சவால்களாக இருந்துச்சு?
இல்லை அது ஒரு யுத்த களம் தான். அதாவது நான் செப்டம்பர் மாதம் வந்து அங்கே இருக்கிறோம். அந்த திலீபனுடைய நினைவு நாள், திலீபன் நினைவு நாள் அங்கே வந்து நாங்கள் கொண்டாடுறோம். இராணுவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளீன் வச்சு பிடிக்க வராங்க. ஜனவரி மாதம் வந்து ஜனவரி 5ஆம் தேதி வந்து கிளீன் வச்சு பிடிக்கிறாங்க. நான் செப்டம்பர் மாதம் வந்து அங்கே இருக்கிறேன். அப்போ நாச்சிக்குடா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. புலிகளுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப முக்கியமான கேந்திரம் சொல்லுவாங்க. அதாவது கடல் தளம் அப்படிங்கிறது நாச்சிக்குடா தீவு. அந்த தீவை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து கிளிநொச்சி ஈஸியாக பிடிச்சிருவாங்க. நான் அங்கே இருக்கும்போது நாச்சிக்குடா தீவை பிடிச்சிட்டாங்க. அப்போ இப்போ எங்கேருந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு விடுதலை புலிகளில் இசைப்பிரியாவுடைய கணவர் ஸ்ரீராம் அவர் தான் வந்து அங்கே நின்று அதை வந்து பண்ணார். எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி திருப்பி வந்து அந்த நாச்சிக்குடா தீவுக்குள்ளேயே தீவிலேருந்தே நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். வேற ஒரு போட் ரெடி பண்ணி எங்களை அனுப்புறதுக்கான வேலையில் செஞ்சாங்க. விடுதலை புலிகள் போட்டை நீங்கள் வந்து சிங்கள இராணுவம் இதுவரை வந்து தகர்த்ததை நம்ம வந்து இப்போ செய்தி படிக்க முடியாது. கடலில் வந்து தண்ணீரை கிழிச்சிட்டு போகுதுன்னா பின்னாடி நெருப்பு வரும், அவ்வளவு வேகமாக போகும். அதனால் வந்து அவங்க வந்து குறி வச்சு பண்ண முடியாது. அந்த மாதிரியான போட்டெல்லாம் அழைச்சிட்டு போய் ஆமாம். ஆனால் அவங்க இருக்கிறதே புலிகள் கூட இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களாம் சும்மா சாதாரணமாக நிற்பாங்க. நம்ம பெல்ட்டெல்லாம் கட்டி வைப்பாங்க. படகு எவ்வளவு ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அவங்க என்னென்னா முழுக்க அங்கே இருக்கிற விடுதலை புலிகள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த தேசத்தை சிங்கள ஆதிக்கத்திலிருந்து வந்து மீட்கணும் அப்படிங்கிறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்களோடு நம்ம இணையும் போது நமக்கும் வந்து அந்த எண்ணம் தான் இருக்குது. அப்போ அவர்கள் வந்து நம்ம வந்து உயிரோட போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே உயிரை தியாகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம உயிரோட திரும்பணும் அப்படிங்கிறது நமக்கு அக்கறை இல்லை. அப்போ எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடலுக்குள்ளே நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து இவர்களோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆனாலும் வந்து விடுதலை புலிகள் என்னை பாதுகாப்போடு அழைச்சி கச்சத்தீவு வர அழைச்சிட்டு வந்து அங்கே நம்ம ஊர் படகுல வந்து என்னைய மாற்றி ஏற்றுவாங்க. கூட வந்து ஒரு தம்பி இருந்தால் அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். முழுக்க செல் அடித்து கண்ணு வந்து ஒரு கண்ணு போச்சு, எல்லாமே செல் அடித்து அவர் வந்து இருந்தார். அவரே நம்ம அழைச்சிட்டு. இப்போ நான் மட்டும் இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. வெளியில் அங்கேருந்து வரும்போது கடலில் வரும்போது ஒரு விலை பேசுவாங்க. அதாவது என்னை வந்து இப்போ அந்த போட்டிலேருந்து இந்த போட்டு கொண்டு வரும்போது ஒரு 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் கடலில் அவன் போட்டில் ஏறினதுக்கப்புறம் அது 50 இருந்துச்சு. தனுஷ்கோடியில் இறக்கி விட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு, ராமேஸ்வரத்தில் இறக்கி விட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு. எங்களை ராமேஸ்வரத்தில் இறக்கணும், தனுஷ்கோடியில் இறக்கணும்னா கியூ பிரான்ச் அங்கே இருப்பாங்க. கியூ பிரான்ச் கையில் பிடிச்சா நேராக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னை ராமேஸ்வரத்தில் இறக்கி விடணும்னு அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது. கரையில் இறங்கினவுடனே என்கிட்ட பணம் இல்லை. அன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு திதி செய்வாங்க ராமேஸ்வரம் கடற்கரையில், முன்னோர்களுக்கு திதி செய்கிற நாள். கூட்டம் அப்படி அளம்பு இருந்துச்சு. எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆடி அமாவாசை நேரம் தான் அது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கூட்டமாக நான் வந்து வந்தேன். ஏன்னா ஏற்கனவே வந்து உளவுத்துறை வந்து கண்காணிச்சு கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கூட்டம் இருந்ததுனால என்னை கழிச்சு ஏற்கனவே அங்கேருந்து போட்டு வந்த பேண்ட் சட்டெல்லாம் லுங்கி, ஏன்னா மீனவர் மாதிரி தான் நான் வர முடியும். அதனால் லுங்கியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அவங்க ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்தாங்க விடுதலை புலிகள். அதனால் அந்த உடையை நான் போட்டு செருப்புள்ள அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு தூரம் கடற்கரையிலேருந்து நகரத்துக்கு வரணும், இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா அது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். விடிய காலையில் 5 மணிக்கு இறங்கி அந்த பணம் கொடுக்காதனால அந்த தம்பியை வந்து அவங்களே பொதுவாக அந்த மணல் பகுதியில் கடற்கரை பகுதியில் மீன் வலையை காய போடுறதுக்காக குடிலாக வச்சுருப்பாங்க. அந்த தம்பி அங்கேயே இருக்க வச்சுட்டு கடற்கரைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்த தம்பியை வந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவரோட நான் வந்து வந்தேன். பொதுவாக நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐபிஎல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடைசி யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய பணத்தை பூரா வன்னியரசுக்கு தான் கொடுத்து விட்டுருக்குறோம், நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி ஐபிக்கு யாரோ தவறான தகவல் சொல்லி விசாரித்தாங்க. ஆனால் நான் வந்து கடற்கரையில் இறங்கும்போது ஒரு பைசா இல்லாமல் இறங்கினேன். ஒரு பைசா இல்லாமல் வந்தேன். பசியில் கூட வந்து ஒரு டீ கடையில் வந்து நான் டீ காஃபி சாப்பிட்றதுல கூட அன்றைக்கி பசி எடுத்துச்சு.
ராமேஸ்வரம் கடை அந்த கடையில் வந்து ஒரு போண்டாவும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா அவன் நேரடியாக கடை பிச்சைக்கார பையில் வந்து அந்த மாதிரியான அப்போ நம்ம வந்து கடற்கரையில் இறங்கும்போது கூட பிச்சை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். இந்த 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 சமூகத்துக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு, ஈழ விடுதலைக்கு வந்து களப்பணி வந்து அப்படி தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம். நம்ம வந்து நீங்கள் சொன்னது போல் ஆமக்கறியோ இல்லை வந்து மான்கறியோ நம்ம வந்து இதுதான் எங்களுடைய. ஆக்சுவலி இந்த ஈழத்திற்காக இவ்வளோ பங்களிப்பு செஞ்சதாக சொல்கிறீங்களே, இப்போ வந்து அதை கிட்டத்தட்ட சில ஒரு மூமெண்ட், ஒரு கட்சி அதை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஈழத்திற்கான அத்தாரிட்டி, ஈழத்திற்கு இங்கே போராடியவர்கள் எல்லோரும் துரோகிகளாகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உள்ளிட்ட உங்கள் கட்சியினர் அவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது நான் பொது வழியில் அதிகம் கேட்கல. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கட்சிக்குள்ளே இது தொடர்பாக இருக்கிற உணர்வு என்ன? இப்போ ஆக்சுவலி இன்னொரு தரப்பு ஹைஜாக் பண்ணிடுச்சுல்ல. பொதுவாக வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த அரசியல், ஈழ விடுதலை அரசியல் அப்படிங்கிறது மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு சினிமா ஹீரோவாக அல்லது அவரை வந்து துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் எல்லாருமே வந்து ஒரு ஹீரோவை பார்த்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவரை வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கருவியாக, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தலைவராக பார்க்குறோம். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து புரிந்து கொண்டு இயங்குகின்ற இளைஞர்கள் அவங்க வந்து எப்போவுமே மாற மாட்டாங்க. திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியலை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அரசியலை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது எளிதாக இருக்கும். எதிர்மறை அரசியலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். வந்து கடவுள் இருக்குது அப்படின்னா எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுதான் எங்களுடைய அரசியல், அதான் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல். அப்போ இந்த தமிழீழ விடுதலை அரசியலே கூட நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம், அது வேறு. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் வந்து இந்த இயக்கம் வந்து கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை விடுதலை புலிகளுடைய அந்த தமிழீழ அரசியலை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுதலை புலிகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன செயல்பாடு, என்ன மாதிரியான பங்களிப்பை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற தளபதிகளுக்கு, முன்னணி போராளிகளுக்கு தெரியும். இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கிறவங்களுக்கு தெரியாது. இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் அட்டகத்திகளை நம்புகிறாங்க. அது வந்து இயல்பான ஒன்று தான். நாங்கள் வந்து போராளிகள் வந்து போராளிகளை மட்டும்தான் தெரியும், அட்டகத்திகளுக்கு அட்டகத்திகளை தெரியும். கடைசி எனக்கு உங்களை வந்து தோழர் வெற்றிச்செல்வன் அவர்கள் மூலமாக தான் தெரியும். அப்படி தான் நம்ம சந்தித்தோம். அவரை குறித்து உங்களுடைய நினைவுகள், அவர் ஆக்சுவலி கட்சியை குறித்து உங்களை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அவர் ஏதாவது விமர்சித்து எழுதுனா கூட இல்லை அது இப்படி பார்க்கணும் அப்படின்னு பக்குவமாக கூப்பிட்டு, நான் எங்கேயா இருப்பேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் பேசுவார். உட்காந்து மணிக்கணக்காக யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பார். அவருடைய நினைவுகளை பகிர்ந்து தோழர் மடிப்பாக்கம் வெற்றிச்செல்வன் வந்து இப்போதும் வந்து என்னை இயக்கி கொண்டிருப்பவர் தான். நான் தொலைக்காட்சியில் பேசும்பொழுது, தொலைக்காட்சியில் விவாதங்களில் போகும்பொழுது, விவாதம் முடிச்சுட்டு வந்தவுடனே முதல் தொலைபேசி அவர் தான் பண்ணுவார். இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம்ங்கிறத கரெக்ஷன் போடக்கூடிய ஒரு தோழர். என்னை ஊக்கப்படுத்துபவர், என்னை இயக்குபவர். பொருளியல் ரீதியாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசதி படைத்தவர். முதல் முறையாக சென்னையில் வந்து என்னை வந்து அடையாளப்படுத்தி இந்த அரசியலில் வந்து இவன் சரியான ஆள் அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தவர் வந்து மடிப்பாக்கம் வெற்றிச்செல்வன். இந்த மாதம் தான் அவருடைய நினைவு நாளும் வருது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுக்காக அவரும் என்னுடைய இப்போ இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து இன்னும் கடுமையாக நான் உழைச்சிருக்கு நடந்திருக்கோம். நான் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கூடுதலான ஒரு தீவிரமான ஒரு உந்து சக்தி அவர் இருப்பார் அப்படிங்கிற எனக்கு மாற்றப்பட்டு. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்திற்கான வளர்ச்சி. அது சமூக முன்னேற்றத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக நலமோடு வளமோடு வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் நலமோடும் வளமோடும் இருக்கும். எனவே பல்லாண்டு 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 வாழ்க, உளப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி தோழர். எப்போதுமே வந்து ஊடகத்துறையில் என்னை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற தோழர்கள், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய
செந்தில்வேல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் தோழர் மகிழன் அவர்கள் அம்பேத்கர் குறித்து இல்லைன்னா எந்த விவாதமானாலும் அது குறித்து கண்டென்ட், அதாவது இப்படி என்னென்ன பேசலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெருக்கமாக அவங்க 2 பேர்ட்டையுமே நான் பேசுவேன். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல் ரொம்ப நெருக்கமாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பவங்க வந்து மரியாதைக்குரிய கவிதா முரளிதரன் அவர்களுக்கும் நான்சி, என்னுடைய குடும்பத்தில் அவங்க எப்போதுமே வந்து என்னை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க அல்லது கரெக்ஷன் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எப்படியோ அப்படி வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்திருக்கிற தம்பிகள், இளைஞர்கள், கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து தம்பி ஜோஸ்வா எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த நிகழ்வை இப்படி ஒன்று பண்ணலாம்னா எல்லோரும் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு உரையாடல் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அதை ஏற்பாடு செய்த தம்பி ஜெஃப்ரி உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. தம்பி இளவழகன், நிறையா தம்பிங்க சந்துரு இருக்கார், அப்புறம் வந்து ஜோயல், நிறையா தம்பிங்க இருக்கிறாங்க. எப்போவுமே அதாவது வந்து நான் இந்த பயணத்தில் போகும்பொழுது அந்த பயணம் முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பான பயணமாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருக்குது அப்படின்னா இந்த தம்பிகள் தான் அதுக்கு காரணம். அதே போல் எப்போதுமே வந்து என்னோடு தலைவருடைய அரசியலை உள்வாங்கி கொண்டு தலைவரோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தகவலூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.